பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாக்கோபு 1:8 அடியேன் வாசிக்கிறேன். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை, இந்த காலகட்டத்துக்கு நமக்கு தேவையான வார்த்தை. பாருங்க, நிலையான ஒரு எண்ணம் இருந்தாதான் நம்ம ரெண்டு வழியில போக முடியாது. இப்போ நம்ம ரெண்டு வழியில போற மாதிரியான சூழ்நிலைகளை நம்மளே அமைத்துக்கிறோம். இப்படி போலாமா, அப்படி போலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை கொடுக்கலாமா, வேணாமா, எதற்கு எடுத்தாலும் சிந்தனை ரெண்டு படுது, ரெண்டு வகையா யோசிக்குது. சிந்தனையில நிலையா இருந்துட்டோம்னா, ஒரே சிந்தனையா இருந்தோம்னா, ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை நடத்துவார் என்ற விசுவாசம் இருந்துட்டாலே எல்லாவற்றையும் நம்மளால ஜெயிக்க முடியும். ஆனா இன்னைக்கு ஜெயிக்க முடியாதபடிக்கு நமக்கு சிந்தனைகள் சிதறடிக்கிறது. சிந்தனைகள் ரெண்டு மனசா மாறிடுச்சு, ரெண்டு யோசனை, ரெண்டு ஐடியாஸ் வர ஆரம்பிக்கிறது. ஸோ ஒரு வேலைக்கு போறோம், அந்த வேலையை பார்த்ததுமே ஓகே, இந்த வேலைக்கு ஓகே செட்டில் ஆயிடும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே மறுபடியும் இன்னொரு வேலை யாருன்னா சொன்னா இமீடியட்டா அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு நம்ம கடந்து போகிறோம். அப்போ வேலையில ஜாயின் பண்ணும்போது இருந்த குறைகள் எல்லாம் அப்ப தெரியாது, அடுத்த நிமிஷமே அந்த பிளானை மாற்றும் போது பெரிய குறைகள் எல்லாம் தெரியும். ஒரு நிலையான அந்த இடத்துல ஒரு சிந்தனை நமக்கு இல்லாம போகுது. இல்ல காலையில ஒரு பேச்சு பேசுறோம், இல்ல நான் இதை செஞ்சிருவேன், நான் முடிச்சிருவேன், எனக்கு கூட காட் இருக்காரு, எல்லாம் செய்வார் அப்படின்னு நம்ம பேசுறோம். அதே மாதிரி ஈவினிங் பார்க்கும்போது அந்த பேச்சு அப்படியே மாறி இருக்கும். ஏன்னா நிறைய பேரை பார்த்துருப்போம், நிறைய பேர் ஆலோசனை கொடுத்துருப்பாங்க, அதெல்லாத்தையும் கேட்டுட்டு சிந்தனையில் ஸ்டாண்டர்ட் மைண்ட் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், மாலை வரும்பொழுதே இமீடியட்டாக என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, அது எப்படி என்னால் பண்ண முடியும், எனக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது, ஞானம் கிடையாதுன்னு அப்படியே இமீடியட்டாக மாற்றிடும். அப்போது எங்கேயுமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேர்ட்ஸ் கிடையாது, ஸ்டாண்டர்டான ஒரு லைஃப் கிடையாது. ஸோ நம்ம கரெக்டாக எதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோன்ற ஒரு அறிவு, ஒரு புரிதல் நமக்கு இல்லாததுனால தான் நாம் நிலையற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்கிறவங்க சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சிந்தனையும் செயல்பாடும் கிரியைகளும் எப்படி இருக்குன்னா ஒரே நிலையாக இருக்க வேண்டும். தேவனாகி கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் என் வாழ்க்கையை பார்த்து கொள்வார், அவருக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. ஸோ ஆகையால் அவர் சித்தத்தின்படி என் லைஃப்பை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் கடந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா எல்லா வழியுமே கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில், இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கையில், அது யூத் ஆகட்டும் மற்றவர்களாகட்டும், என்ன பண்ணுறோம்னா ரெண்டு எஜமானுக்கு ஒர்க் பண்ணுறோம். மத்திய 6 இதை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். ஒரு எஜமானுக்கு தான் ஒர்க் பண்ண முடியும், ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. ஸோ ஒரு எஜமானுக்கு வேலை செஞ்சால் இன்னொரு எஜமானுக்கு நம்ம நேரத்தை கம்மி பண்ணுவோம், இல்லை பொய் சொல்லுவோம், அப்படி ஏமாற்றுவோம், அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வரும். அப்போது யாரையாவது ஒருத்தரை தான் திருப்தியாக நம்மளால் அந்த ஒர்க் பண்ண முடியும். ரெண்டு எஜமானுக்கு வேலை செஞ்சால் அந்த இடத்துல நிலைவரமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது, நல்ல பேரும் கிடைக்காது. ஹல்லேலூயா. அப்போ இந்த சூழ்நிலையில தான் இப்போ இருக்கிற உலகம் மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் ஊழியம் செய்கிறோம், பிசாசுக்கும் ஊழியம் செய்கிறோம். எப்படின்னா வாரம் தவறாம வாரமான ஞாயிற்றுக்கிழமான தேவாலயத்தில் உட்காந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், தேவனை வணங்குகிறோம், தேவனை எல்லாம் செய்கிறோம். மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது அடுத்த ஒரு 6 நாள் என்ன ஆகுதுன்னா பாவத்துக்கு உட்படுறோம். அப்போ தேவனுக்கும் ஊழியம் செய்கிறோம், பிசாசுக்கும் ஊழியம் செய்கிறோம். இப்படியே மாறி 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 நம்ம லைஃப்குள்ளே இப்படி போயிட்டு இருந்தால் நம்ம யார், நம்ம எங்கே இருக்கோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் காட் என்ன வச்சிருக்கிறாரு அதை அனலைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம சிந்தனையின் செயல்பாடுகள்லாம் சரியாக இருந்தால் நம்ம இருமனம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அழைப்பை மறந்துட்டோம், அழைப்பை விட்டுட்டோம். அதனால தான் மாம்சம் அப்பப்போ வந்து நமக்கு ரெண்டு மனசை கொடுத்து குழப்பி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்கிறவங்களே, புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒரே மனசாக இருங்க. படிக்கிறீங்களா, படிப்பு வேலையை கரெக்டாக முடிச்சுட்டா அடுத்த விஷயம், அடுத்த ஜாப் விஷயத்தை அவர் பார்த்துப்பாரு. ஜாப்ல இருக்கிறீங்களா, உங்களுக்கு திருமண காரியமா, அடுத்ததை கரெக்டாக அவரே அமைச்சு உன்னை தேடி வரும். கண்டிப்பாக இந்த உலகத்தில் படைத்த எல்லாருக்குமே எல்லா நன்மையும் வச்சிருக்கிறார், யாரும் குறைவுபட்டு போவதில்லை. அப்போ அடுத்து ஜாப், கல்யாணம் முடிஞ்சதுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், திருமண காரியம் முடிஞ்ச உடனே பிள்ளைங்களா, அது ஆண்டவர் பார்த்துப்பார். அடுத்து ஒரு வீடு வாசலை அதை பார்த்துப்பார். இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்குற உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் செய்வது எதுவோ அது நன்மையாகவே இருக்கும். இன்றைக்கு நீங்கள் காதில் கேட்ட வார்த்தைகள் எதுவோ அது நல்லதாகவே இருக்கட்டும். ஆமென். தேவனுக்கு சித்தம் இல்லாமல் நம்ம கிட்ட இருந்து எதுவுமே நம்ம கிட்ட இருந்து வர எடுத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரி நம்ம கிட்ட வரதும் தேவ சித்தமாக தான் இருக்கும். அப்படின்ற ஒரு விசுவாசத்தினுடைய காரியத்தில் தான் இருக்கணும். ஏன்னா அது யாக்கோப்புல நம்ம வாசிச்சோம்னா மேல் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் சந்தேகப்படாம அவிசுவாசப்படாம தேவன் கிட்ட நம்ம கேட்டோம் என்றால் தேவன் செய்வார். அப்படி சந்தேகத்தோடவே ரெண்டு மனசா இருந்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, எந்த விஷயத்தையுமே கர்த்தரிடத்திலிருந்து ஏதாகிலும் பெறலாம் என்று நினையாதிருங்க. தேவ
தேவன் நம்மளை நடத்திடுவார், நம்மளை பண்ணிடுவார் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. கர்த்தர் 2 வழியில இருக்கிற மனுஷர்களை நடத்தவே மாட்டார். ஒன்று தேவனா, தேவனுக்காக பரிசுத்தமா வாழ்ந்து அவரை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. இல்ல பிசாசின் கிரியைகளா, அப்படி பாவத்துல தான் என்னால வாழ முடியும், என்னால இப்படி வாழ முடியாதுன்னா அப்படி போயிட்டே இருங்க. பாருங்க, நம்ம எலியா அதுதான் சொல்லுகிறாரு. நம்ம 1 ராஜாக்கள்ல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ஜனங்களை பார்த்து அந்த ஊழியக்கார் கேட்கிறாரு, எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீங்க? ஒண்ணு இப்படி இருங்க, இல்ல ஒண்ணு அப்படி போங்க. இது ரெண்டுமே இல்லாம 2 வழியில ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு போக முடியுமா? சோ கர்த்தராகிய தேவன் உங்களோட இந்த காலை வேளையில பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆகையால நாம் தெளிவுந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். இயேசுவோடு இருந்த சீஷியன் பார்த்தீங்கன்னா, இயேசுவோடு 12 சீஷன்ல ஒரு சீஷன் யூதாசு. தேவன் அவனுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை கொடுத்து பணப்பையை கொடுத்து அவனை கனப்படுத்தி வைத்திருந்தார். எல்லாரும் காசு அவன் கையில தான் வாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு கனமான ஊழியத்தை வைத்திருந்தவன், ஆனா அந்த பணத்தை பார்த்ததுமே அவன் மனநிலைமை மாறுகிறது. கர்த்தரை விட்டுட்டான், பணத்தை பிடிச்சிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் ஆயிட்டோம். கிறிஸ்துவ பிள்ளைங்க தான், தேவ வசனத்தை கேட்கறவங்க தான், ஜெபிக்கிறவங்க தான். ஆனா ஆள் பர்சனை பார்த்தாலோ, மற்ற உறவுகளை பார்த்தாலோ, மற்ற வேலையின் காரியம் பார்த்தாலோ, இந்த உலகத்தினுடைய ஈர்ப்புகள் வந்தா டக்குன்னு மாறிடுறோம். நோ, அது பண்ணக்கூடாது. அது தேவன் விரும்ப மாட்டார். ஸோ இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல தெளிவாய் பேசுகிறார். இருமனம் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடாது. ஸோ இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவன். அதனால தான் அவங்கள பார்க்கும்போது ஐயோன்னு பரிதாபமா எல்லாரும் உங்களை பார்க்குறாங்க. ஸோ நீங்க பர்ஃபெக்டா ஒரு சிறந்த நிலையில இருந்தீங்கன்னா, சிந்தனையில ஸ்டடியா இருந்தீங்கன்னா, உங்க வழி இதுதான்னா அதுல தொடர்ந்து போங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உன்னையும் உங்க குடும்பத்தையும் பாதுகாத்து நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அவங்களை குழப்புகிற, பலவீனப்படுத்துகிற எல்லா அசுத்த ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமக்காக ஊழியம் செய்து உமக்காக ஓட வாழ ஒவ்வொருத்தருக்கு கிருபை தருவீராக. ஆசீர்வதியும். இந்த வேளையில ஆண்டவரே, வியாதியோடு பலவீனத்தோடு யாராக இந்த பிரசங்கத்தை கேட்டா அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் சுகப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.